தென்றலே மெல்ல பேசு சீரியல்ல இன்னிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்ப நம்ம கண்மணிய தீயிலிருந்து காப்பாத்திட்டாங்க இல்லையா? அத பத்தி தான் 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப கண்மணியோட கையிலயும் வந்து பார்த்தீங்கன்னா, தீக்காயம் ஏற்பட்டிருக்கு. நம்ம அன்போட கையிலயும் தீக்காயம் ஏற்பட்டிருக்கு. என்னன்னா 2 பேருக்கும் ஒரே மாதிரி ஒரே கையில தீக்காயம் ஏற்பட்டிருக்கு. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மருந்து போட்டுக்கிறாங்க. இப்ப மறுநாள் காமிக்கிறாங்க. மறுநாள் வந்து நம்ம அன்பும், கண்மணியும் சேர்ந்து என்ன டிசைட் பண்றாங்க அப்படின்னா, எப்படியாச்சும் பரமனையும், இளமதியும் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான், இவங்க 2 பேருமே மேட்சிங்கா ஒரே கலர்ல, ஒரே மாதிரியே ட்ரெஸ்ஸ போட்டுக்கிட்டு வராங்க. இத பார்த்த உடனே பரமன், "என்ன 2 பேரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கீங்க?" அப்படின்னு கேட்க, "அப்படியா? எங்களுக்கே தெரியாம தான் நாங்கலாம் இத போட்டிருக்கோம். அதாவே அமைஞ்சிடுச்சு" அப்படின்னு பொய் சொல்றாங்க. "அப்படியா?" அப்படின்னு நம்ம பரமனும் கேட்க, இல்ல. நாங்க வேணும்னே பிளான் பண்ணி தான் போட்டிருக்கோம். அங்க பாரு இளமதி என்ன கலர்ல புடவை கட்டியிருக்காளோ, அதே கலர்ல நீனும் ட்ரெஸ் போடு அப்படின்னு சொல்றாங்க. பரமன் இல்ல. நான் அதே கலர்ல ட்ரெஸ் போட்டுக்கிட்டு போனேன். அந்த இளமதி என்னைய கொன்னே புடுவா. அதனால நான் போட மாட்டேன் அப்படின்னு பரமன் சொல்ல, அதெல்லாம் ஒண்ணும் ஆவாது அப்படின்னு சொல்லி, நம்ம அன்பு பரமனுக்காக அதே கலர்ல ஒரு ட்ரெஸ்ஸ வாங்கிட்டு வந்து குடுத்து, இத நீ இப்பவே மாத்திக்கிட்டு வா அப்படின்னு சொல்லி ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு வந்து பரமனுக்கிட்ட கொடுக்க, பரமனும் அந்த ட்ரெஸ்ஸை வாங்கி போட்டுக்கிட்டு இளமதி கிட்ட போக, இப்போ இளமதியும் பரமனும் ஒரே கலரில் ட்ரெஸ்ஸில் இருக்கிறாங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா, என்ன ஒரே கலர் ட்ரெஸ்ஸில் போட்டு வந்திருக்க அப்படின்னு இளமதி கேட்க, நம்ம பரம முந்திக்கிட்டு, நான் இந்த கலரில் ட்ரெஸ் போட்டிருக்கேன் அப்படிங்கிறதுக்காக நீ இந்த கலரில் புடவை கட்டியிருக்கியா அப்படின்னு முன்னாடியே கேட்டதுனால இளமதி அதுக்கு மேலே எதுவுமே பேச முடியல. உடனே அங்க வர்ற நம்ம அன்பும் கண்மணியும் நம்ம இளமதியும் பரமனையும் சேர்த்து வச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் இளமதி அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போய் பொங்கல் வைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ பொங்கல் வைக்கிறப்ப நம்ம பரம இளமதி பக்கத்துல போய் நின்னுக்கிட்டு அப்படியே ரொமான்ஸ் பண்றது அப்படி போய்க்கிட்டு இருக்கு. கடைசியா பொங்கல் வச்சு முடிச்சதுக்கு அப்புறம் பொங்கல் அங்க இருக்கிறவங்கள்ட்டலாம் இளமதி கொடுத்துக்கிட்டே வரும்பொழுது அங்க ஒருத்தர் திரும்பி நின்னுகிட்டு இருக்கிறாப்புல, இந்தாங்க பொங்கல் எடுத்துக்கங்க அப்படின்னு கொடுத்தா, அது வேற யாரும் இல்ல, ரிஷி தான். ரிஷி என்ட்ரி குடுத்துட்டாரு இல்லையா? ஸோ போன வாரம் வரைக்கும் அங்க வந்து பார்த்தீங்கன்னா, வெண்ணிலா வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. இந்த வாரம் ரிஷிய வச்சு கன்டென்ட் நவுத்துறாங்களாட்டுக்கு. ஸோ ரிஷிய வச்சு ஒரு சண்டை காட்சிகள் இந்த திருவிழாவுல நடத்த போறாங்க. அது என்னவா இருக்கும் அப்படிங்கிறது தான் தெரியல. ஸோ இப்ப ரிஷி வந்த உடனே நம்ம இளமதி கொஞ்சம் பயப்பட ஆரம்பிச்சுட்டாங்க. அது மட்டும் இல்ல, ரிஷி வழக்கம் போல பஞ்சு டயலாக் பேச ஆரம்பிக்கிறாப்புல. ஏற்கனவே வாங்குனது பத்தாதா அப்படின்னு இளமதி கேட்க, நான் இப்ப ஃபயர் மோட்ல இருக்கேன். இப்ப மட்டும் என் குறுக்கால பரம வந்தான் அவ்வளவுதான் அப்படின்னு வேறயா மிரட்டிக்கிட்டு இருக்கிறாப்புல இந்த ரிஷி. இந்த பக்கம் இளமதி கொஞ்சம் பயப்படுறாங்க. இந்த ரிஷி வேறயா வந்துட்டானே, என்ன செய்ய காத்துக்கிட்டு இருக்கானேன்னு தெரியலையே அப்படின்னு பயந்துகிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்துல தான் ஊர்ல மஞ்சள் தண்ணி ஊத்துற அந்த ஃபங்க்ஷன் நடக்குது. இப்ப நம்ம அன்புவும், நம்ம கண்மணியும் சேர்ந்து எப்படியாச்சும் பரமனும், நம்ம இளமதியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மஞ்சள் தண்ணி ஊத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரு கையிலயும் தனித்தனியா மஞ்சள் தண்ணிய குடுத்து, என் சார்பா நீ அன்பு மேல ஊத்து அப்படின்னு சொல்லி, நம்ம கண்மணி இளமதி கையில மஞ்சள் தண்ணி குடுக்க, இந்த பக்கம் நம்ம அன்பு பரமன் கையில என் சார்பா நீ கண்மணி மேல ஊத்து அப்படின்னு குடுக்க, அப்படியே ஊத்த போற நேரத்துல 2 பேரும் நகுந்துக்கிறாங்க. இப்ப என்ன, நம்ம இளமதி பரம மேல மஞ்சள் தண்ணி ஊத்துற மாதிரியும், பரம இளமதி மேல மஞ்சள் தண்ணி ஊத்துற மாதிரியும் அப்படி கன்டென்ட்ட கொண்டு போயிட்டாங்க. இப்படி ஊத்துன உடனே நம்ம நர்மதா போயிட்டு கண்மணிய சாரி நம்ம இளமதிய ஓட்டுன்னு ஓட்டுறாங்க. இதோட இன்னைய எபிசோடு முடிஞ்சிருச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங்ல என்ன நடக்க போகுதுன்னு.